வற்றாத ஐஸ்வர்யம் தரும் மகாலட்சுமி பூஜை. தீய சக்திகளை விரட்டும் ஆன்மீக ரகசியம். ஒரு இல்லத்தில் அமைதியும் ஐஸ்வர்யமும் நிலைக்க வேண்டுமெனில் அங்கு தெய்வீக அதிர்வு நிலைத்திருக்க வேண்டும் என்று நம் முன்னோர் கூறியுள்ளனர். குறிப்பாக மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிற இல்லத்தில் செல்வ வளமும் ஆனந்தமும் மன நிம்மதியும் குறையாது என்பது நம்பிக்கை. பொதுவாக நமது வீடுகளில் பூஜை அறையில் தீபமேற்றி நல்லெண்ணெயுடன் இலுப்பை எண்ணெய் சேர்த்து வழிபடுவது வழக்கம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி புகை போட்டு இறைவனை வேண்டுகிறோம். இவ்வாறான வழிபாடுகளோடு சேர்த்து மகாலட்சுமி தாயார் இல்லமெங்கும் வியாபிக்கச் செய்யும் ஒரு சிறப்பு பரிகார பூஜையை இங்கு விரிவாக பார்ப்போம். பூஜைக்கான ஆயத்தம். ஒரு புதிய பெரிய அளவிலான மண் சட்டியை வாங்கி வர வேண்டும். அதை நன்றாக சுத்தம் செய்து மஞ்சள், சந்தனம், குங்குமமிட்டு அலங்கரிக்கவும். பின்னர் பூஜை அறையில் 4 செங்கற்களை வைத்து அதன் மேல் அந்த சட்டியை வைக்க வேண்டும். அருகில் 5 முக குத்துவிளக்கேற்றி அதில் மஞ்சள், குங்குமம், சந்தனமிட்டு பூச்சரத்தை கட்டி அம்பாளை ஆவாகனம் செய்ய வேண்டும். நைவேத்திய ஏற்பாடு. விளக்கின் அருகில் ஒரு வாழை இலை போட்டு வெற்றிலை, பாக்கு, பலவகை பழங்கள், தேங்காய் உடைத்து வைத்து சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு பித்தளை சொம்பில் சுத்தமான நீர் நிரப்பி அதில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜாதிக்காய், கிராம்பு போட்டு ஒரு பூவை இட வேண்டும். அதன் மீது மாவிலை கொத்து சொலகி கலசமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஹோம முறையின் அமைப்பு. முதலில் மஞ்சள் பிள்ளையார் வைத்து விநாயகர் பூஜை செய்ய வேண்டும். பின்னர் மண் சட்டியினுள்ளே சிறிதளவு பச்சை கற்பூரம் போட்டு வெண்கடுகு, குங்கிலியம், கிராம்பு, வசம்பு துண்டு, ஜாதிக்காய், சாம்பிராணி, வெட்டிவேர் ஆகியவற்றை இட வேண்டும். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஆலங்குச்சி, அரசங்குச்சி போன்ற சமித்து குச்சிகளை ஸ்வஸ்திக் வடிவில் அடுக்கி அதன் மேல் நெய் ஊற்ற வேண்டும். ஹோம சாமான் பொட்டலங்களை திரண்டு தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். பூஜை நடைமுறை. குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனமாற வேண்டி 2 வெற்றிலைகளில் கற்பூரமேற்றி சட்டியினுள்ளே இட வேண்டும். ஜுவாலை எழுந்தவுடன் நெய் ஊற்றி வீட்டிலுள்ள அனைவரும் ஹோம பொருட்களை சிறிது சிறிதாக இட வேண்டும். அவிஸ், சூடான அன்னம், சர்க்கரை பொங்கல், பழவகைகள் ஆகியவற்றையும் சமர்ப்பிக்கலாம். அவ்வாறு இடும்போது ஓம் கண் கண் கணபதியே நமக, ஓம் ஹ்ரீம் ஸ்ரீயே நமக என்று மனதார உச்சரிக்க வேண்டும். மகாலட்சுமி தாயாரே, எங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் என்று ஆழ்ந்த பக்தியுடன் வேண்ட வேண்டும். பின்னர் பூக்களை சமர்ப்பித்து நைவேத்தியம் செய்து கற்பூர ஹாரத்தை எடுத்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யலாம். பிரசாதங்களை குடும்பத்தினருக்கு வழங்க வேண்டும். ஆன்மீக பலன். இந்த ஹோமத்திலிருந்து எழும் நறுமணமிக்க புகை வீடெங்கும் பரவி எதிர்மறை ஆற்றல்கள், ஏவல், சூனியம், கண்திருஷ்டி போன்ற தீய அதிர்வுகளை அகற்றும் என்று நம்பப்படுகிறது. அதன் மூலம் இல்லத்தில் அமைதி நிலைக்கும், பணவசதி மேம்படும், குடும்ப உறவுகள் உறுதியாகும், மன அழுத்தம் குறையும், ஐஸ்வர்யம் வற்றாது பெருகும், மகாலட்சுமி தேவியின் அருள் இல்லமெங்கும் பரவியிருக்கும். செய்ய உகந்த நாட்கள்: வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி. பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த பூஜையை வாராவாரம் அல்லது மாதம் ஒரு முறை செய்யலாம். 3 நாட்கள் கழித்து சட்டியிலுள்ள சாம்பலை பூச்செடிகளில் போடலாம். அதை கால்களில் மிதிக்கக்கூடாது. இறுதி சொல். இது மிக எளிய பரிகாரம், ஆனால் நம்பிக்கையுடன் செய்தால் அதன் பலன் அளவற்றது. செல்வம் தேடி அலைய வேண்டாம். லக்ஷ்மி தாயார் வாசம் செய்யும் இல்லமாக உங்கள் இல்லத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். மகாலட்சுமியின் அருள் எப்போதும் உங்கள் இல்லத்தில் பொங்கிப் பெருகட்டும்.